ஜீரோ கரப்ஷன், எந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து கமிஷனோ கான்ட்ராக்டோ எதுவுமே கிடையாதுங்கிறத பதிவு சொல்லியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காரு. எங்க கிட்ட சட்டமன்ற உறுப்பினராகட்டும் அமைச்சர்களாகட்டும் எந்த விதமான டெண்டர்லயோ எந்த விதமான டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால நிர்வாகம் வந்து சிறக்க நாங்க சொல்லியிருக்கோம். யாரு வந்து ஒரு வேலையை வந்து டெண்டர் எடுத்திருக்காங்களோ எந்த டைம்ல குறிப்பிட்ட டைம்ல வந்து அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த டைம்ல செஞ்சு முடிக்கணுங்கிறத நாங்க சொல்லியிருக்கிறோம். முன்னாடிலாம் 40-50% கமிஷன்ஸ் இருக்கும். இப்ப ஜீரோ கமிஷன்ஸ்ங்கிறத ஓப்பனாவே பப்ளிக் முன்னாடி எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுபடிதான் நாங்க எல்லாரும் நடக்க போறோம். சோ இன்னையிலிருந்து நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிஞ்ச உடனே தொகுதியில அரசு உயரதிகாரிகளுடன் எல்லா டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு மீட்டிங் போட சொல்லியிருக்காரு. வெள்ளிவாக்கத்துல மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அரசு அதிகாரிகள் 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்து இது வந்து ஏதோ ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. என்னெல்லாம் செய்யணுங்கிறத 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். அதுல பெண்கள் பாதுகாப்பு, இந்த கஞ்சாவுடைய சேல்ஸை நிப்பாட்டுறது, டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை குறைச்சி பெண்களோட பாதுகாப்புக்கு உடனடியாக இப்பையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்தே முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கோம். காவல்துறைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. யாரும் எந்த விதமான இன்டர்ஃபேஸ் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா இதை முடிச்ச உடனே வாட்டர் மேனேஜ்மெண்ட், ட்ரைனேஜ் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து செக்ரட்டரியேட்லயும் டிபார்ட்மெண்ட்ல எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து நான் வந்து சரி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கோம். சோ இது வந்து ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு அமைச்சரும் அரசு அதிகாரிகளும் எங்க பிரச்சனை இருக்கிறத அவங்க இப்ப சொன்னாங்க. அவங்க நானும் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு அதிகாரம் மூலியமா இந்த வேலையை செய்ய முடியாது. எங்க பிரச்சனை இருந்தாலும் நேரடியா வந்து என்ன அணுக சொல்லியிருக்கோம். நானே வந்து ஒவ்வொரு ஆபீஸுக்கு வரங்கிறத நான் பதிவு பண்ணிருக்கிறேன். சோ ஒவ்வொரு ஆபீஸுக்கும் நான் வந்து வரும்பொழுது என்ன பிரச்சனைகளோ சொல்லுங்க, நான் வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறேன். கமிஷனர் அவர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்டோட அடிஷனல் கமிஷனரும் சரி, எல்லோரும் வந்து கண்டிப்பாக இன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராக்ரஸான மீட்டிங்கா இருந்துச்சு. அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், முக்கியமான பெண்கள் பாதுகாப்பு, டாஸ்மார்க் இஷ்யூ என்னெல்லாம், அப்புறம் பட்டா இஷ்யூ. சத்யா நகர்ல வந்து பட்டா வந்து 30 வருஷத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்து அவங்களை வந்து வீடு இடிக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க பொருட்களை வந்து இன்னும் ஒப்படைக்கல. நிறைய பேர் பாஸ்போர்ட்ஸ், குழந்தைங்களுடைய ரேஷன் கார்ட்ஸ், பெண்களுடைய ரேஷன் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அன்னைக்கு மாட்டிக்கிச்சு. அது வந்து ஒரு இடத்துல தனியா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களோட உடைமையை வந்து உடனே கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டாசு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லி யார் யாருக்கெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் எதெல்லாம் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே 10 நாள்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு ஃபைல்ஸாவே வந்து ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர், எங்களுடைய தலைவருடைய அரசு மக்களுக்கானதாக இருக்கும். சோ அதுபடி இன்னைக்கு அரசு உயர் அதிகாரிகளோட கிட்டத்தட்ட ஒரு 8-10 டிபார்ட்மெண்டோடைய ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. 10 நாள்ல வந்து அதுக்கான ப்ராக்ரஸ் ஒர்க் இருக்கும். இந்த ரிவ்யூ மீட்டிங் முடிச்சுதான் வந்து தொகுதி மக்களை பார்க்கணும்னு நினைச்சோம். ஏன்னா வந்து ஒரு தொகுதிக்கு நன்றி சொல்வதோட மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றம் சொன்னாரு, தொகுதிக்கு வந்து நன்றி கூட சொல்ல போலன்னு. எங்க தலைவரை பார்த்து இத்தனை காலம் நன்றி சொல்லி மட்டுமே இருந்த அரசியலை மாற்றி அரசு ஊழியர்களுடன் ரிவ்யூ மீட்டிங்கை நடத்தி மக்களுடைய தேவைகளை ஆல்ரெடி நாங்க வந்து பிரச்சாரம் மூலியமா வந்து மைக்ரோ லெவல்ல, வார்டு வைஸ், பூத் லெவல்ஸ் எடுத்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இன்னைக்கு கமிஷனர்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணோம், போலீஸ்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். என்ன பிரச்சனைன்னு அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இப்ப போய் தொகுதி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வேலையை நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம், உங்களுடைய பிரச்சனைகள் எப்ப சரி செய்யப்படும் சொல்றதுதான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரமா நாங்க பாக்குறோம். இந்த திராவிட திமுகவும் அதிமுகவும் செய்த அந்த நன்றி அறிவிப்புங்கிறது ஒரு பேரளவுக்கு இருந்துச்சு. எங்களுடைய விஷயம் வந்து மக்களுக்கு தேவையானதை நாங்கள் முதல் நாளே அரசு ஊழியர்களுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு இங்க இருந்து எந்த மெசேஜ் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மக்களை சந்திச்சு எந்தெந்த தொகுதியில பிரச்சனைங்கிறத அதை வந்து இப்ப ஒரு பொதுக்கூட்டத்தில் நாங்க சொல்ல போறோம். சோ இதுதான் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. உண்மையிலே வந்து ஒரு எல்லா அரசு ஊழியர்களும் 10 நாள்ல அதை வந்து ஒரு ப்ராக்ரஸான ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க.